ஹாய், ஹலோ. உங்களோட டேட் ஆஃப் பர்த் 4/13/22/31. 4/13/22/31. இந்த டேட்ல நீங்க பொறந்திருந்தீங்கன்னா, உங்களோட லவ் லைஃப்ல எது தடங்கலா இருக்கு? எது பிளாக் ஆயிருக்கு? எதனால இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது நான் ப்ரேயர் பண்ணி பண்ற ரீடிங். ஸோ கண்டிப்பா இந்த எனர்ஜிய நீங்க கிளைம் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம எனர்ஜிய கிளைம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. இது ஒன்லி ஃபார் மை த டேரோட் கைட் தமிழ் ஃபேமிலி. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம 4/13/22/31 இந்த டேட்ல பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட லவ் லைஃப்ல எது தடங்களா இருக்கு, எது பிளாக்கா இருக்கு, எது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். என்ன வந்து லவ் பண்றவங்க தான் வந்து காப்பாத்தணும். என்ன லவ் பண்றவங்க வந்து தான் அப்ரோச் பண்ணணும். என்ன லவ் பண்றவங்க தானா வந்து தான் லவ் பண்ணணும். நான் போய் என் ஃபீலிங்ஸ காட்ட மாட்டேன். நான் போய் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்களும் உங்க சைடு உள்ள எஃபோர்ட் போடுங்க. அதே மாதிரி யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வெயிட் பண்றத நிப்பாட்டிட்டு, நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங் ஆகறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஓகே. நீங்க அ ஒண்ணு நீங்க அவங்கள தொரத்திட்டு போறீங்க. இல்லன்னா உங்க பார்ட்னர் உங்கள தொரத்திட்டு வர அளவுக்கு வைக்கிறீங்க. ஸோ அந்த மாரி வைக்காதீங்க. நீங்க வந்து முதல்ல கமிட்மெண்ட் குடுக்கறதுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே. நம்ம ஒருத்தவங்கள விரும்புறோம் அப்டின்னா, அவங்களுக்கு கமிட்மெண்ட் குடுத்தா மட்டும் தான் அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள நம்ப அடைய முடியும். அதே மாதிரி ஒரு லவ்ல வந்து கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே. அவங்களுக்காகவே நீங்க வாழணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அந்த லவ் லைஃப்ல உள்ள பிளாக் ஈஸியா ரிமூவ் ஆகும். ஸோ கிளைம் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த எனர்ஜிய கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.